ஹாய் டியர் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நம்ம வந்து டெஸ்ட் 2ல் உள்ள மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி பிடிஎஃப்ல பார்த்துருப்பீங்க. நான் வந்து வீடியோவில் சொல்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதை விட இது கொஞ்சம் நல்லாவே புரியும் உங்களுக்கு, சரிங்களா? பிடிஎஃப்ல நம்ம பார்க்குறத விட நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுபோல் சில ஐடியாஸ் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும் இல்லையா? சரியா, கொஞ்சம் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துருங்க, சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 2ல் வந்து 51வது கேள்வியாக இருக்குது, சரிங்களா? டெஸ்ட் 2 51வது கேள்வி. இரண்டு எண்கள் மூன்றாம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 25% அதிகமெனில் முதல் எண்ணின் எண்ணானது இரண்டாம் எண்ணின் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து அந்த மூன்றாம் எண்ணை விட முறையே தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மூன்றாம் எண்ணுங்கிறது 100ன்னு எடுத்துக்கிடுவோமே, சரிங்களா? மூன்றாம் எண் வந்து 100 எடுத்துக்கிடுவோம். அப்போ முதல் எண் வந்து அந்த மூன்றாம் எண்ணை விட எப்படி இருக்கு, 10% அதிகமாக இருக்கு, அப்படி தானே? சரிங்களா? 10% அதிகமாக இருக்கு அப்படின்னா 100ல் 10% எத்தனை? 10, சரிங்களா? 100ல் 10%ங்கிறது 10. அப்போ அந்த இரண்டாம் எண்ணுங்கிறது வந்து முதல் எண்ணுங்கிறது வந்து இந்த மூன்றாம் எண், இதான் மூன்றாம் எண்ணு, சரிங்களா? அப்போ முதல் எண் வந்து மூன்றாம் எண்ணை விட 10% அதிகம் அப்படின்னா 100 + 10 110 இருக்கும். அந்த முதல் எண் 110 இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ ரெண்டாவது எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூன்றாம் எண்ணை விட 25% அதிகம், சரிங்களா? அப்போ 100 விட 25% அதிகம்னா 100ல் வந்து 25% எவ்வளவு? 25 தான், சரிங்களா? அப்போ இது இரண்டாவது எண் எப்படி இருக்கும்? 125ன்னு இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ரெண்டுக்கும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் வந்து முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணின் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. முதல் எண்ணுங்கிறது 110, இது வந்து இரண்டாம் எண்ணின் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ இரண்டாம் எண்ணுங்கிறது 125. 125ல் இந்த 110ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்படி சதவீதம்னா × 100 போட்டு பார்க்க வேண்டியதான், ஓகேவா? இரண்டாம் எண் முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ எதில் வந்து கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கீழே வைக்கணும், எதை கேட்டிருக்காங்களோ அதை மேலே வைக்கணும். முதல் எண்ணானது, அப்போ முதல் எண்ணை தான் கேட்காங்க, அப்போ அது மேலே வைக்கணும். எதில் கேட்காங்க? இரண்டாம் எண்ணில், சரிங்களா? இரண்டாம் எண்ணின் அப்படிங்க, அப்போ அதை கீழே வைக்கணும், சரிங்களா? இரண்டாம் எண்ணின் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ × 100. இப்போ சால்வ் பண்ணிடலாமா? 100 and 125 ரெண்டு கட் பண்ணலாமா? அதாவது 25 டேபிளில் கட் பண்ண போகிறோம். 4 25 100, 5 25 125, சரிங்களா? 1 5 5. இப்போ 110ல் கட் பண்ணும்போது 2 10 மிச்சம் 1, மறுபடியும் 10 2 10 22 இருக்கும், சரிங்களா? 22 × 4 என்ன நமக்கு ஆன்சர்? அப்போ 88. அப்போ ஆன்சர் 88%. முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணில் 88% இருக்கு, சரிங்களா? ஆன்சர் வந்து 88%, ஆப்ஷன் டி. சரி, அடுத்து 52வது கேள்வி. y-இன் x% என்பது 100 எனவும் z-இன் y% என்பது 200 எனில் x-க்கும் z-க்கும் உள்ள தொடர்பு, சரிங்களா? எப்படி கேட்டிருக்காங்க? y-இன் x% என்பது 100ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 52வது கேள்வியில y-இன் எது சதவீதம்? x%. y-இன் x% சதவீதம் அப்படின்னா பெர் 100, சரிங்களா? / 100 போட்டுக்கணும், சரிங்களா? y-இன் x% என்னது? 100, சரிங்களா? 100 எனவும் z-இன் y% என்பது 200, சரிங்களா? z-இன் y% என்பது, சரிங்களா? y% என்பது எவ்வளவு? 200 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? என்பது 200 எனில் கொஸ்டின் வந்து x-க்கும் z-க்கும் உள்ள தொடர்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ x-க்கும் z-க்கும் உள்ள தொடர்பு தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ நமக்கு அந்த ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகணும். அப்போ y வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போ y = இதில் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு தான் ஆன்சர் வந்துருமா? ரெண்டுலையுமே y = கண்டுபிடிச்சு அந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் z and x கிடைச்சிடும் ஆன்சர், சரி? அப்போ இங்கே வந்து இந்த 100 அந்த பக்கம் போகுமா? இந்த அடுத்த ஸ்டெப்பில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா x × y இருக்கு, அந்த xங்கிறது கீழே வந்துடும், இந்த 100ன்றது மேலே போயிடும், அப்படி தானே? அப்போ y = 100 × 100 / x இருக்கும், சரியா? இங்கே வந்து y = எப்படி இருக்கும்? இந்த 100 மேலே போகும், இந்த z வந்து கீழே வரும், அப்படி தானே? சரிங்களா? ஸோ இங்கே வந்து y = இந்த 100 மேலே போயிருக்கும், ஸோ ஆல்ரெடி 200 இருக்குது, 200 × 100 / இந்த z கீழே வந்துடும், ஸோ z. சரி, இங்கேயும் y = ஒரு டேம் கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கேயும் y = கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ரெண்டு நமக்கு வந்து ஈக்குவல் இல்லையா? அப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிடலாமா? இதுவும் y-யோட மதிப்பு தான், இதுவும் y-யோட மதிப்பு தான். அப்போ இந்த ரெண்டு மதிப்பு சமம் தானே? ஸோ அப்போ இந்த ரெண்டு மதிப்பு ஈக்குவல் பண்ணிடலாமா? பாருங்க, 100 × 100
டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 200 இன்ட்டு 100 டிவைடட் பை இசட். சரியா? சரி, இப்போ வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறதுனால என்ன ஆகும், இதை மேலே மேலே நம்ம கட் பண்ணிக்கலாம், கீழே கீழே கட் பண்ணலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மேலே ஒரு டைம் கீழே வரும். ஸோ டிவைடில் தானே இருக்கும், கட் பண்ணலாம்ல. அதான் என்னது மேலே மேலே கட் பண்ணுறோம். ஸோ இங்கே 100 இங்கே 100 கட் பண்ணிடலாமா? ஒரு 100 100 ஒரு 100 100 கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு 100 இருக்குது, இங்கே 200 இருக்குது. ஸோ அப்போ ஒரு 100 100 2 100 200. சரிங்களா? அப்போ 2 ஆயிரும். சரிங்களா? மேலே வந்து எதுவுமே இல்லை, ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை விட்டுலாம். இங்கே மேலே வந்து 2 இருக்குது. சரிங்களா? கீழே எக்ஸ் இசட் இருக்குது. நமக்கு தேவை வந்து சம்திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் இசட் வந்துருச்சா நமக்கு தேவையானது. சரி, இப்போ வந்து இசட் ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? இசட் மேலே கொண்டு வந்துடலாம், எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இசட் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அந்த பக்கம் வச்சுன்னா ஆல்ரெடி ஒரு 2 இருக்கா, 2xன்னு இருக்கும். அப்போ என்னது இசட் ஈக்குவல் 2xங்கிறதா அந்த எக்ஸுக்கும் இசட்டுக்குமான தொடர்பு. சரிங்களா? கிடைச்சிருச்சா? இசட் ஈக்குவல் 2x ஆப்ஷன் சியில் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நீங்கள் வந்து இதை பார்த்து ஆல்ரெடி பிடிஎஃப் பார்த்து எழுதியிருப்பீங்க. புரியாதவங்க இதை பார்த்து எழுதுனா கூட எழுதிக்கலாம், வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். சரி, ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு பேர்லாம் வாசிக்கிறேன். 53வது கேள்வி. ஒரு நபரின் ஊதியம் 10% குறைக்கப்பட்டது. சரிங்களா? குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும்? சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சம்பளம் வாங்குறாரு, அதில் 10% குறைச்சிடுறாங்க. சரியா? குறைச்ச பிறகு அந்த சம்பளத்தில் முதல்ல வாங்கிய சம்பளத்துக்கே திரும்பியும் போகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற சம்பளத்தில் எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சா அது முடியும்னு சொல்லி கேட்காங்க. சரியா? அதான் கேள்வி. பார்த்துடலாமா? சரி, முதல்ல வந்து ஒரு 100 ரூபா சம்பளம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கிடுமே. சரி, 100 ரூபா சம்பளம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அதில் வந்து ஒரு 10 ரூபா வந்து 10% குறைக்காங்க. 10%, 100ல் 10%ங்கிறது 10 ரூபா தான் இல்லையா? ஸோ 100ல் 10% எப்படி கண்டுபிடிக்கும் தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் என்னது 100 × 10/100 பார்த்தோம் இல்லையா? ஒய்யில் x%, y × x/100 போட்டோம் இல்லையா? அதே மாதிரி. ஸோ இது கேன்சல் ஆகி 10ன்னு கிடைக்கும். ஸோ சிம்பிள் தான். சரிங்களா? சரி, இப்போ வந்து சம்பளம் 100 ரூபா வாங்கியிருக்காரு, அதில் 10% குறைச்சிட்றாங்க. 10% குறைக்காங்கன்னா 10 ரூபா குறைஞ்சிட்டுனா 90 ரூபா கையில் இருக்கும். இப்போ 90 ரூபா சம்பளம் வாங்குறாரு. இப்போ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணால் பழைய சம்பளத்துக்கு ஒரு போக முடியும், எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணால் பழைய சம்பளத்துக்கு போகணும்னு கேட்டுருக்காங்க. ஆனால் அமௌண்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் 10 ரூபா இன்க்ரீஸ் பண்ணால் தான் பழைய சம்பளம் 100 ரூபாய்க்கு போக முடியும். ஸோ அப்போ 90 ரூபாயில் அந்த 10 ரூபாய் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரியா? 90 + 10 தான் 100. அப்போ 90 ரூபாயில் அந்த 10 ரூபா எத்தனை சதவீதம் தான் கேள்வி. சரிங்களா? ஸோ 90 ரூபாயில் 10 ரூபா எத்தனை சதவீதம் இப்படி கேட்டால் இப்படி எழுதணும். சரிங்களா? ஓகேவா? 90 ரூபாயில் 10% எவ்வளவுன்னு பார்க்கணும். சரிங்களா? நமக்கு வந்து எதில் அப்படிங்கிறது கீழே வரணும், எது அப்படிங்கிறது மேலே இருக்கும். சொன்ன இல்லையா போன கொஸ்டினில்? முதல் எண்ணானது அப்படிங்கிறத மேலே வச்சோம், இரண்டாம் எண்ணின் எத்தனை சதவீதம். அப்போ அது எதுலங்கிறது வந்து கீழே வருது, எது அப்படிங்கிறது மேலே வருது. சரியா? அப்போ இங்கே வந்து 10 ரூபா அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு தேவையானது 10 ரூபா தான் இல்லையா? இன்க்ரீஸ் பண்ணணும். 10 ரூபா தான் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த பழைய சம்பளம் 100 ரூபாய்க்கு போக முடியும். அப்போ 10 ரூபா அப்படிங்கிறத மேலே வச்சிடறோம். சரிங்களா? அதான் எது. அப்போ எதில் அப்படிங்கிறது இந்த 90. இந்த 90 ரூபாயில தானே 10 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 90 ரூபாயில அந்த 10 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம் கேள்வி. ஏன்னா எது அப்படிங்கிறது 10 மேலே போட்டாச்சு. அப்போ எதில் 90 ரூபாயில 10%ங்கிறது எத்தனை சதவீதம் இப்படி பார்க்கணும். ஸோ × 100 போடணும். கட் பண்ணிடலாமா? கட் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துடும், ஒரு 0 கட் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு 10 10 9 10 90 ரூபா தான் அர்த்தம். சரிங்களா? ஒரு 0 கட் பண்ணியாச்சு. மேலே ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் 100 இருக்குது, கீழே 9 இருக்குது. அப்போ 100/9ங்கிறது நம்ம கட் பண்ணால் நமக்கு ஆன்சர். சரிங்களா? டேரெக்டாக கட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் ஆகாது. ஸோ 11 × 9 99, மிச்சம் 1, ரிமைண்டரை 1 போட்டால் டிவைடில் ஏதாச்சும் டிவைட் பண்ணணுமோ அதுக்கு போட்டணும். போட்டால் இதுதான் இது கலெக்ட் பண்ணி தான் ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? 11 1/9. 11 1/9. சரி, அடுத்து 54வது கேள்வி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% உயர்கிறது. அதே சமயம் குடிபெயர்ச்சினால் 1% ஆண்டுக்கு குறைகிறது. 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவீதமானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இது வந்து எப்படி, ஒரு ஆண்டுக்கு 5% உயருது, 1% குறையுது. ஸோ அப்போ ஒரே ஆண்டில் ரெண்டுமே நடக்குது. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? இது அடிச்சிருமா? ஈஸி தானே. சரி, 54வது கேள்வி என்னது? ஆமாம்,
டெஸ்ட் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஒரு நாளைக்கு மக்கள் தொகை வந்து 5% ஆண்டுக்கு உயருது, அதே சமயம் குடிபெயர்ச்சினால 1% குறையுது. ஸோ அப்போ மொத்த இன்க்ரீஸ் வந்து 4% வந்து இன்க்ரீஸ். சரிங்களா? வருஷத்துக்கு 4% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்க 3 ஆண்டுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல 2 ஆண்டு கண்டுபிடிச்சி அடுத்து 3 ஆண்டு கண்டுபிடிப்போம். சரிங்களா? இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குல்ல, அதாவது ஒரு சதுரத்தோட பரப்பளவு வந்து அதிகமாகுது குறையுது, நீளம் அதிகமாகுது அகலம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் என்னன்னு கேட்பாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண தெரியுமா? a + r - b + r - என்னது a × b / 100 ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களா? அதே மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வந்து ஒரே சைன் தான், என்னது இங்கிலீஷ் தான். வருஷம் 4 நாள் இங்கிலீஷ் ஆக போகுது. ஸோ மொதல் வருஷம் வந்து ஒரு 4, அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் இன்னொரு 4 இங்கிலீஷ் ஆகும். சரிங்களா? அப்போ 4 + 4 தான் போட போகிறோம். சரி, ஓகே. இங்கே +r - வந்து இதில் ப்ளஸ் தான். சரிங்களா? ஓகே. அப்போ இங்கே வந்து அந்த ரெண்டையுமே பெருக்குவோம், a × b அப்போ இருக்கு / 100. சரியா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 + 4 8 ப்ளஸ் இங்கே வந்து நான் 4 நாளையும் பெருக்கினது 16. 16 100 அடித்தோம் அப்படின்னா 2 சார்ந்தல் புள்ளி ஊற்றணும், அப்படி தான் 0.16. அப்போ 0.16 = 8.16 கிடைக்கும். இது வந்து 2 வருஷத்துக்கு. திரும்ப இந்த 8.16 வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் ஒரு 4 வருமா, அது அடுத்து இங்கே என்னது இந்த ரெண்டையும் பெருக்கணும், அப்படி தான் 8.16 × 4 / 100. சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து ஏங்கிறது 8.16, பிங்கிறது 4. சரியா? 3ஆவது வருஷத்துக்கு. சரிங்களா? சரி, பிங்கிறது வந்து 3ஆவது வருஷத்துக்குள்ள 4, 8.16ங்கிறது முதல் 2 வருஷத்துக்குள்ள அதிகமானது. சரிங்களா? சரி, இப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இது ரெண்டையும் பெருக்கிட்டு இன்னொரு வருஷம் கட் பண்ணிக்கலாமா? பெருக்கணும் அப்படின்னா 816 4ஆவது பெருக்கிட்டு 2 சாம்பிள் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் 100 டிவைட் பண்ணிட்டு இன்னொரு 2 சாம்பிள் ஊற்றிக்கணும். சரிங்களா? சரி, 816 வந்து நம்ம 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4 24க்கு 4 மிச்சம் 2, 4 1 4 + 2 6, 4 8 32. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 3 2 6 4 இருக்கு, ஆல்ரெடி ஒரு 2 சாம்பிள் ஊற்றிருக்காங்க. ஸோ 32.64 வரும். சரிங்களா? இப்போ / 100 வரை இருக்கா? இப்போ இதுக்கு பதிலாக இந்த டேமுக்கு பதிலாக 32.64 மாற்றிட்டோம்னா இன்னொரு 100 இருக்குது. ஸோ இந்த 100க்கு பதிலாக இன்னொரு 2 சாம்பிள் புள்ளி போகும்போது 0.3264 வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே. ஆல்ரெடி நமக்கு 8.16 + 4ங்கிறது என்னது 12.16 வந்துடும். சரிங்களா? 12.16 ப்ளஸ் எதை ஆட் பண்ணணும்? 0.3264 3264 இதை ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்? இங்கே மேலே எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 4, இங்கே 6, 6 + 2 8, 6 + 2 8 தானே 8, 3 + 1 1 + 3 என்னது 4 புள்ளி இங்கே 12.4864 கிடச்சிருக்கு. நமக்கு ஆப்ஷனில் வந்து 12.48% கொடுத்துருக்காங்க, டி ஆப்ஷனில். அவ்வளோதான். சரிங்களா? ஈஸி தான். அடுத்து 55வது கேள்வி போயிடலாம். ஒரு எண்ணின் 75%உடன் 75 கூட்டினால் முடிவு அதே எண், அப்போ அந்த எண்ணை கண்டுபிடிங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? சொல்லலாமா? நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ரிவர்ஸில் ஓட விட்டு கூட நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 55வது கொஸ்டின். ஒரு எண்ணுடன் ஒரு எண்ணின் 75%, ஒரு எண்ணுங்கிறது எக்ஸ் வச்சுக்கலாம், அதோட 75%, 75 கூட்டினால் கிடைப்பது அதே எண், அப்போ எக்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ அந்த எண்ணை கண்டுபிடிங்க கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ வந்து இந்த 75/100 வந்து நம்ம கட் பண்ணிக்கலாமா? 3 25 75 4 25 100. சரியா? கட் பண்ணிக்கலாம். ஸோ 3x / 4 + 75 = x. சரியா? இப்போ இந்த 75 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் இந்த 3/4x 3x/4. சரிங்களா? வச்சிடலாம். ப்ளஸ்ல இருக்க அந்த பக்கம் மைனஸ்ல போமா? சரியா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்? 4 × x 4x மைனஸ், அது என்னது கிராஸ் மல்டிபிகேஷன், 4x மைனஸ் இங்கே 1 இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், -3x இல்லை -3x × 1 -3x / இந்த 4. சரிங்களா? சரி, இப்போ வந்து 4x 3x போச்சுன்னா ஒரு x, அப்போ x/4 இருக்கும். இங்கே 75 அப்படிங்கிறது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ நமக்கு x தான் தேவை. ஸோ அந்த 4 இங்கே கூட மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ x = இந்த 4 இங்கே கூட மல்டிபிள் பண்ணால் 4 × 75 என்ன வரும்?
300 சரிங்களா. அப்போ x is equal to 300. ஆன்சர் கிடைச்சிச்சா? ஆமாம், ஆப்ஷன் சியில் இருக்கு. அடுத்து 56வது கேள்வி. ஒரு வேட்பாளர் வெற்றி பெற பதிவான வாக்குகளில் 3/4 பாகம் தேவைப்படுகிறது சரிங்களா. பதிவான வாக்குகளில் அவங்க தேவை வந்து எவ்வளோ, 3/4 பாகம் தேவைப்படுது. அதில் வந்து அவங்க 2/3 பகுதி ஓட்டுகள் எண்ணப்பட்ட பின்னர் தேவையில் 5/6 பகுதி வாக்குகள் பெற்றிருந்தால் இன்னும் எத்தனை மீதமுள்ள வாக்குகள் எத்தனை அவருக்கு இன்னும் தேவைப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, ஒன்றும் இல்லை, ஓட்டு வந்து போடுறாங்க ஃபஸ்ட்டு. அதில் வந்து முழுசாக பதிவாகிற ஓட்டில் அவருக்கு தேவைப்படுற ஓட்டு வந்து எவ்வளோ தேவைப்படுது, 3/4 பகுதி தேவைப்படுது சரிங்களா. வெற்றி பெறதுக்கு 3/4 பகுதி வாக்கு தேவைப்படுது சரிங்களா. 3/4 தேவைப்படுது. முழு ஓட்டுங்கிறது எக்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ 2/3 பகுதி ஓட்டுகள் எண்ணப்பட்ட பின்னர் சரிங்களா. அப்போ எக்ஸில் 3ல் 2 பங்கு எண்ணியாச்சு சரிங்களா. எண்ணப்பட்ட பின்னர் அவருக்கு தேவையில் 6/5 தேவையில் வந்து 6/5 பங்கு பகுதி வாக்குகள் வந்து பெற்றிருந்தால் சரிங்களா. 6/5 பங்கு வாக்கு பெற்றிருந்தால் இன்னும் மீதமுள்ள வாக்குகள் எத்தனை அவருக்கு இன்னும் தேவைப்படுதுன்னு கேட்காங்க சரிங்களா. அப்போ இந்த 3/4 3/4 பங்கு ஓட்டில் அவருக்கு வந்து எவ்வளோ ஓட்டு வந்து கிடைச்சிருச்சு ஆல்ரெடி. இதில் வந்து 6/5 பங்கு ஓட்டு அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இன்னும் தேவை 6/1 பங்கு ஓட்டு தான் தேவை. இந்த இதுக்கு இதில் 6/1 பங்கு தான் தேவை சரிங்களா. அப்போ எப்படி பார்க்கலாம், 3/4 மேலே சாரி இன்ட்டு 1/6 6/1 பங்கு தேவை. அப்போ பெருக்கணும் அப்படின்னா 3 1 3 4 24 சரிங்களா. அப்போ 3/24 கிடைக்கும். ஸோ அப்போ அதை கட் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 3 24. அப்போ மொத்தத்தில் எக்ஸில் மொத்தத்தில் 8/1 பங்கு இன்னும் தேவைப்படுது அவருக்கு சரியா. 8/1 பங்குங்கிறது தேவைப்படுது. ஆல்ரெடி பதிவாயின ஓட்டு வந்து எக்ஸில் 3ல் 2 பங்கு பதிவாயிட்டு. அப்போ மிச்சம் இருக்கிற 3/1 பங்கு ஓட்டில் அவருக்கு தேவை வந்து என்னது, மிச்சம் இருக்கிற 3/1 பங்கு ஓட்டில் அவருக்கு தேவை வந்து 1/8 பங்கு. இதில் வந்து அவருக்கு தேவை வந்து என்னது 1/8 சரிங்களா. எக்ஸில் 3/1 பங்கு ஓட்டில் அவருக்கு தேவை 1/8 எக்ஸு தேவை சரிங்களா. இப்போ வந்து எக்ஸ் கேன்சல் ஆயிரும் சரிங்களா. இப்போ இதை டிவைடில் இருக்கிறத பெருக்கல் எழுதிக்கலாமா. 1/8 இன்ட்டு 3/1 ஈக்குவல் டு 3/8. அவ்வளோதான். தேவையான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3/8 சரியா. தேவையான பகுதி மீதம் இருக்க ஓட்டில் அவருக்கு தேவையான பகுதி சரிங்களா. கொஸ்டின் தானே கேட்டிருக்காங்க. மீதமுள்ள வாக்குன்றது 3/1 பங்கு தான் மிச்சம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து இவ்வளோ கிடச்சிது. ஸோ இன்னும் தேவை வந்து 3/4 பங்குல 6/5 பங்கு கிடச்சிட்டுனா இப்போ மிச்சம் 6/1 பங்கு தான் தேவைப்படுது. ஸோ அந்த இது தேவைப்படுறது எதுலேருந்து எடுக்கணும், இந்த 3/1 பங்கு ஓட்டு மிச்சம் என்னாமல் இருக்குல்ல அதுலேருந்து எடுக்கணும். ஸோ அப்போ அந்த 6/1 பங்கு அப்படிங்கிறது வந்து இந்த 3/4ல் எவ்வளவு, 6/1 பங்குங்கிறது 3/4ல் எவ்வளவு பார்க்கும்போது நமக்கு 1/8 கிடைக்கும் சரிங்களா. எக்ஸோட 3/4 பகுதியில் வந்து 8/1 பங்கு நமக்கு மிச்சம் தேவைப்படுது. ஸோ அப்போ எக்ஸில் மொத்த ஓட்டில் வந்து மிச்சம் என்ன வேண்டியது 3/1 பங்கு என்ன வேண்டியிருக்கு. நமக்கு தேவையில் வந்து நமக்கு வந்து 6/1 பங்குங்கிறது வந்து என்ன தேவை இருக்குது. ஸோ அப்படிங்கப்போ மொத்தமாக மொத்த எக்ஸில் 8/1 பங்கு தேவை இருக்குது. ஸோ அப்போ இந்த மிச்ச ஓட்டில் 8/1 பங்கு நமக்கு தேவை இருக்குது. ஸோ போட்டோம் அப்படின்னா 1/3 எக்ஸு மேலே வந்து 1/8 எக்ஸு. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இது 2 டிவைடில் போயிருக்கனால மல்டிப்ளை பண்ணும்போது 3 மேலே போயிடும். ஸோ 3/8 சரிங்களா. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்து 57வது கேள்வியா. ஆமாம், 55வது கேள்வி இடத்துல விட்டுட்டேன்னா இல்லை செஞ்சாச்சு. இது 56வது கேள்வி சரிங்களா. அந்த எக்ஸு கேள்வி தான் 25ங்கிற கேள்வி 55. எல்லாமே பார்த்து தான் வரோம். சரி, இப்போ இது 56வது கேள்வி பார்த்தது. அடுத்து பார்க்கும்போது 57வது கேள்வி. பால்சன் அவனது வருமானத்தை 75% செலவு பண்ணுகிறான் சரிங்களா. 57வது கேள்வி வாசிக்கிறேன். பால்சன் அவனது வருமானத்தில் 75% செலவு பண்ணுகிறான். அவனது வருமானம் 20% அதிகரிக்கப்படுகிறது. அவன் செலவை 10% அதிகரிக்கிறான் எனில் அவனது சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கிறது சரிங்களா. ஓகே, பால்சன் வந்து அவன் வருமானத்தை 75%. இப்போ வந்து இந்த சமம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா
வருமானத்தை 75% செலவு பண்ணுறோம் அப்படின்னா செலவு 75%. இப்போ 100 ரூபா சம்பாதிக்கான்னு வைங்களேன், 75%னா 75 ரூபா செலவு பண்ணியிருப்பான். அப்போ சேமிப்பு எவ்வளோ பண்ணியிருப்பான்? 25 ரூபா பண்ணியிருப்பான். சரிங்களா? அடுத்து அவன் வருமானம் 20% அதிகரிக்கப்படுகிறது. அப்போ 20% அதிகரிக்கப்படுதுன்னா 120 ரூபாயா மாறும். சரிங்களா? இப்போ அவன் செலவு பண்றோம்ல, அதுல வந்து 10% அதிகரிக்கிறான். 25 ரூபா செலவு பண்ணியிருக்கான், அதுல 10% அதிகரிச்சான் அப்படின்னா 10%ங்கிறது 7.5. சரிங்களா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா 75 7 82.5. சரிங்களா? 82.5 82.5ங்கிறது அவன் வந்து செலவு பண்ணக்கூடிய தொகை. சரிங்களா? அப்போ சேமிப்பு எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு? ஆல்ரெடி சேமிப்பு 25 ரூபா பண்ணியிருக்கான். இப்போ இதில் சேமிப்பு எவ்வளோ வரும்? 120 ரூபாயில இங்கே ஒரு 17.5 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 100 வரும். அப்புறம் ஒரு 20, அப்போ 37.5ங்கிறது சேமிப்பு, 82.5ங்கிறது செலவு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 120ங்கிறது வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து அப்போ சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கிறதுன்னு கேட்காங்க. அப்போ 25 ரூபா சேமிச்சுட்டு இருந்த இடத்துல 37 ரூபா 50 காசு சேமிக்கிறான். இப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. 25 ரூபா தான் சேமிச்சுட்டு இருந்தான், 37 ரூபா 50 காசு இப்போ சேமிக்கிறான். அப்போ 37 ரூபா 50 காசுல இருந்து 25 ரூபாய் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12.5 12.5 12 ரூபா 50 காசு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த 12 ரூபா 50 காசுங்கிறது தான் அவனோட அந்த வித்தியாசம். அப்போ அதோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கிறது? 12 ரூபா 50 காசு தான் அதிகரிச்சிருக்கு. 25 ரூபாயில 12 ரூபா 50 காசு கூட்டினா 37 ரூபா 50 காசு வரும். ஸோ இந்த 12 ரூபா 50 காசு அதிகரிச்சிருக்குல்ல, இதுதான் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ 25 ரூபாயில அந்த 12 ரூபா 50 காசுங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 12 ரூபா 50 காசு 12 ரூபா 50 காசு ரெண்டாவது பிறகுனா 25, அப்படி தானே? 12 + 12 25. ஸோ அப்போ ஒரு 12 12 2 12 25. ஸோ ரெண்டாவது அடித்தோம் அப்படின்னா 50. அப்போ நமக்கு வந்து 50%. 25 ரூபாயில 12 ரூபா 12 அப்படிங்கிறது வந்து 12 ரூபா 50 காசுங்கிறது 50% தானே? அப்போ 50% ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாம். 58வது கேள்வி. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. சரியா? அதாவது நீங்க வந்து நான் அழிக்கிறேன் இல்லை, நீங்க பார்க்கணும், ரிவர்ஸ்ல ஓட விட்டு பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. இப்போ வந்து ஒரு தேர்வு 900 மாணவர்களும் 600 மாணவிகள் எழுதுறாங்க. அப்போ மொத்தம் வந்து எதனா எழுதி வச்சோம். சரிங்களா? 900 மாணவர்கள் இருக்காங்க, 600 மாணவிகள் இருக்காங்க, மொத்தம் 1500 பேர் இருக்காங்க. அதை வந்து முதல்ல எழுதிட்டீங்கன்னா சம்மு வந்து தப்பாகவும் வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து அதுல வந்து 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். 70% மாணவர்கள் அப்படின்னா இதுல 70% அப்படிதானே? 900ல் 70% அப்படிங்கிறது இப்படி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 900 எழுதிக்கணும், அது 70% அப்படிங்கிறது 70/100 போடணும். 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். சரிங்களா? 9 7 63. அப்போ 630 பேருங்கிறது பசங்கள்ல பாஸ் ஆகியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 600 பெண்கள்ல எத்தனை சதவீதம்? 85% பேர் பாஸ். 85% அப்படிங்கிறது 2 0 2 0 அடிச்சிடலாம். 6 × 85 பெருக்கணும். அப்போ 6 8 48, ஒரு 480, 6 5 30. சரிங்களா? அப்போ மொத்தம் 510 உமன்ஸ் வந்து பாஸ். சரிங்களா? அப்போ ஃபெயில் ஆனதை வந்து எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க மொத்தமா பசங்க பெண்ணுங்கள்ல. அப்போ இங்க ஃபெயில் ஆனது 900 போச்சுன்னா ஒரு 270 பேர். சரி, 900ல் 630 ரூபாயை 630 பசங்களை கழிச்சோம் அப்படின்னா 270 வரும் இல்லையா? சரிங்களா? 270 பசங்க ஃபெயில் ஆயிருக்காங்க. பொண்ணுங்கள்ல 510 பேர் பாஸ் அப்படின்னா 600 பொண்ணுங்கள்ல 510 வந்து கழிச்சோன்னா 90 பொண்ணுங்க வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. சரிங்களா? அப்போ 270 + 90 வந்து என்ன ஒரு 360 வரும். அப்படிதானே? 360 பேர் வந்து ஃபெயிலு. சரிங்களா? மொத்தமா. அப்போ என்ன கேட்டிருக்காங்க கேள்வி? அந்த ஃபெயிலான மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க, அவ்வளவுதான். அப்போ 360ங்கிறது இந்த 1500ல எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பொதுவாக மொத்தமா தான் கேட்டிருக்காங்க, தனியா யாரையும் குறிப்பிட்டு கேட்கல. அப்போ மொத்தம் வந்து 1500 பேர். அப்போ அதாவது இங்க வந்து எது யாரு? 360. எதுல? 1500ல. சரிங்களா? 1500ல 360 எத்தனை சதவீதம்ங்கிறது கண்டுபிடிக்கணும். சரியா? 2 0 2 0 கட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ 3000 அடிக்கலாமா? இல்லை 5000 அடிக்கலாமா? எப்படிலாம் அடிக்கலாம். சரியா? 5000 அடிச்சோன்னா 3 5 15, 7 5 35, மிச்சம் 1 10, 2 5 10 20 வரும். இப்போ மறுபடியும் 3000 அடிச்சோம் அப்படின்னா 1 3 3, 2 3 6, மிச்சம் 1 12, 4 3 12 24. ஸோ மொத்தமாக நமக்கு வந்து 24 ஆன்சர். சரிங்களா? வேற எல்லாமே கட் ஆயிடுச்சு.
ஸோ 24% தான் இது ஆன்சர். ஆப்ஷன் ஏலே இருக்கு. சரி, அடுத்து வந்து கொடுக்கப்பட்ட தகவல்களை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். ரீசனிங் சரிங்களா? இந்த ரீசனிங் ஈஸியாக தானே இருக்கும். பாக்ஸ் போட்டு நம்ம பிடிஎஃப்ல உள்ளதை பார்த்தாலே காணும். இருந்தாலும் நானும் ஒரு தடவை சொல்லிடுறேன் சரிங்களா? ஃபர்ஸ்ட் உள்ள ரீசனிங் வந்து பி மற்றும் ஏ இருவரும் நாடகம் மற்றும் கணினி அறிவியல் தேர்ந்தவர்கள். பாக்ஸில் வந்து நாடகம், கணினி அறிவியல், இயற்பியல், வரலாறு, கணிதம்னு சொல்லிட்டு மொத்தம் 5 காலம் இருக்கு. ஏபிசிடி 5 இருக்கு. போட்டுருவோமா? சரி. சரி, 57 தாண்டி வந்தாச்சு. 59 to 63 சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 59 to 63. ABCDE சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் நாடகம்னா ட்ராமா சரிங்களா? ட்ராமாக்கு டி போட்டுக்கிறேன் சரிங்களா? நாடகம் தமிழில் நான் போட்டுக்கிறேன். அடுத்து கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்ன்னு போட்டுரும். அடுத்து இயற்பியல் பிசிக்ஸ் பின்னு போட்டு வச்சுக்கிறோம். அடுத்து வரலாறு ஹிஸ்ட்ரி ஹெச்ன்னு போட்டுரும். அடுத்து கணிதம் மேக்ஸு சரிங்களா? மேக்ஸ் போட்டுரும். சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பி மற்றும் இ இருவரும் நாடகம் மற்றும் கணினி அறிவியல் தேர்ந்தவர்கள். பிஇ நாடகம் மற்றும் கணினி அறிவியல், பியும் இயும். கணினி அறிவியல் இங்க இருக்கு. பிக்கு கணினி அறிவியல், இக்கும் கணினி அறிவியல் சரிங்களா? சரி, ஓகே. நாடகம் மற்றும் கணினி அறிவியல் தானே, அப்போ நாடகத்துக்கும் டிக் அடிக்கணும். பி மற்றும் இ இருவரும் நாடகம் மற்றும் கணினி அறிவியல் தேர்ந்தவர்கள். அடுத்து ஏ மற்றும் பி இருவரும் கணினி அறிவியல் மற்றும் இயற்பியல் தேர்ந்தவர்கள். ஏபிங்கிற 2 பேரும் கணினி அறிவியலும் இயற்பியலும் தேர்ந்தவரலாம். கணினி அறிவியல் ஏக்கு வந்து கணினி அறிவியல் போட்டணும், இயற்பியல் இந்த இருக்கு. அப்போ ஏ பிங்கிறப்ப பிக்கு வந்துடுது சரியா? அடுத்து ஏடிசி மூவரும் இயற்பியல் மற்றும் வரலாற்று தேர்ந்தவர்கள். ஏடிசி மூவரும் இயற்பியல் மற்றும் வரலாற்று தேர்ந்தவர்கள். ஏடிசி சரிங்களா? மூவரும் இயற்பியல் மற்றும் வரலாறு தேர்ந்தவர்கள். இயற்பியல் வரலாறு, அப்போ ஏக்கு ஃபர்ஸ்ட் இயற்பியல் போட்டாச்சு ஆல்ரெடி. அப்போ வரலாறு ஹிஸ்ட்ரி. ஓகேவா? சரி, அது மாதிரி டிசிக்கு வந்து என்னது இயற்பியல் மற்றும் வரலாறு. இயற்பியல் மற்றும் வரலாறு அதாவது பிசிக்ஸ் மற்றும் ஹிஸ்ட்ரி. சரி, போட்டாச்சு ஏடிசிக்கு. அடுத்து சிஏ இருவரும் இயற்பியல் மற்றும் கணித தேர்ந்தவர்கள். சியும் ஏயும் பிசிக்ஸும் மேக்ஸும். சிக்கும் ஏக்கும் பிசிக்ஸ் மேக்ஸ். பிசிக்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு, மேக்ஸுக்கு போடணும். சிக்கு ஏக்கு வந்து பிசிக்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கு, மேக்ஸுக்கு போடணும். சரியா? ஓகே. அடுத்து டி மற்றும் இ இருவரும் வரலாறு மற்றும் நாடகம் ஆகியவற்றை தேர்ந்தவர்கள். டியும் இயும் வரலாறு மற்றும் நாடகம். டிக்கு வந்து நாடகம் போடணும், வரலாறு ஆல்ரெடி போட்டாச்சு சரியா? நாடகம் போடணும், போட்டாச்சு. டி மற்றும் இ தானே, இருவரும் வரலாறு மற்றும் நாடகம் தானே. அப்போ இக்கு வந்து ஆல்ரெடி நாடகம் போட்டாச்சு, வரலாறு மட்டும் போடணும். இந்த இருக்கு ஹிஸ்ட்ரி. போட்டாச்சு. தேர்ந்தவர்கள் சரியா? சரி, ஓகே. இந்த மிச்சம் இருக்கிற இதெல்லாம் நம்ம வந்து இன்ட்டு மாதிரி போட்டுடலாமா? அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பார்த்துடலாமா? 59 கேள்வி. இயற்பியல் வரலாறு நாடகம் மூன்றிலும் தேர்ந்தவர்கள் யாருன்னு பார்க்கணும். பிசிக்ஸு ஹிஸ்ட்ரி ட்ராமா. பிசிக்ஸ் ஹிஸ்ட்ரி ட்ராமா அப்படிங்கிறப்போ பிசிக்ஸ் ஹிஸ்ட்ரி ட்ராமாங்கிறப்போ பிசிக்ஸ் ஹிஸ்ட்ரி ட்ராமா யார்? டி மட்டும்தான் இருக்காங்க சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் 59 கேள்விக்கு டி ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கு சரியா? ஓகே, சூப்பர். அடுத்து 60வது கேள்வி. யார் இயற்பியல் வரலாறு மற்றும் கணிதத்தில் தேர்ந்தவர்கள்? ஆனால் கணினி அறிவியலில் தேர்ந்தவர் அல்ல. அப்போ கணினி அறிவியல் தேர்ந்தவர் அல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அதுலேருந்து மூவ் பண்ணிடலாமா? இந்த 2 பேர் இருக்காங்க சரியா? கணினி அறிவியல் தேர்ச்சி பெறாதவங்க 2 பேர் இருக்காங்க. அதில் பிசிக்ஸு ஹிஸ்ட்ரி மேக்ஸு. பிசிக்ஸு ஹிஸ்ட்ரி மேக்ஸ்னா அப்போ மேக்ஸ் இதில் இன்ட்டு போடுச்சு. அப்போ மேக்ஸு பிசிக்ஸ் ஹிஸ்ட்ரி 3மே இருக்கு. யார்? சி தான். அப்போ 60வது கேள்விக்கு சி தான் ஆன்சர் சரியா? ஓகே. அடுத்து 61 வந்து கணினி அறிவியல் வரலாறு மற்றும் நாடகத்தை தேர்ந்தவர் யார்? கணினி அறிவியல் வரலாறு மற்றும் நாடகம். அப்போ கணினி அறிவியல் இருக்கும், நாடகம் இருக்கணும், வரலாறும் இருக்கணும். கணினி அறிவியல் நாடகம் வரலாறு. ஸோ அப்போ யார்? இ தான் வந்து 61க்கு ஆன்சர் சரியா? அடுத்து வரலாறு இயற்பியல் கணிதம் தேர்ந்தவர் யார்? 4 ஹிஸ்ட்ரி பிசிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு மேக்ஸு. 4மே தேர்ந்தவங்க. ஹிஸ்ட்ரி பிசிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு மேக்ஸ் 4மே வந்து யார்? ஏ சரியா? ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகே, சூப்பர். 62 முடிஞ்சது. அடுத்து 63 இயற்பியல் நாடகம் மற்றும் கணினி அறிவியல் தேர்ந்தவர் யார்? இயற்பியல் நாடகம் மற்றும் கணினி அறிவியல்
3 சரிங்களா. பிசிக்ஸ், டிராமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்தவர் யார்? பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிராமா. பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிராமா பி. ஓகேவா, எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே சூப்பர், பி தான் ஆன்சர். பிசிக்ஸ், டிராமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிசிக்ஸ், டிராமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே சூப்பர், ஆன்சர் பி. ஆப்ஷன் பி தான். சரி ஓகே, பார்த்துட்டோமா? 63 வந்து வந்தாச்சு. ஓகேவா, அப்போ 64 வந்து இன்னொரு ரீசனிங் 64 65 என்ன அப்படின்னா, கிரிக்கெட் ஆர்வலர்கள் 9 நபர்கள் ஒரு மைதானத்தில் ஒரு ஆட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். JKLMNOPQR சரிங்களா ஆகியோர் நேர்வரிசை அமர்ந்து ஆட்டத்தை பார்க்கிறார்கள். அப்போ நேர்வரிசைனா இப்படி இருக்கும் வச்சுக்கலாமே. இல்லை இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேள்வி நம்பர் 64 65க்கு ரீசனிங் சரியா, டெஸ்ட் 2 வருது. சரி, இப்படி நேராக உட்காந்து நம்ம எத்தனை இருக்காங்க? 9 இருக்காங்களா? அப்போ 9 கோடு போட்டுடலாமா? 1 2 3 4 5 6 7 8 சரியா, 9 பேர் இருக்காங்க. 9 கோடு போட்டாச்சு சரியா. அதுல எம்மின் வலது பக்கத்தில் மற்றும் எண்ணின் வலப்புறமாக 3வது இடத்தில் எல் அமர்ந்துள்ளார் சரிங்களா. ஓகேவா, எம்மின் வலது பக்கத்தில் அப்படின்னா எம்முக்கு பக்கத்துல பிளேஸ் பண்ணிடணும். எம்முக்கு பக்கத்துல என்ன வச்சிடணும்? எல்லை வச்சிடணும். எம்மின் வலது பக்கத்தில் மற்றும் எண்ணின் வலப்புறமாக 3வது இடத்தில். அப்போ எண்ணின் வலப்புறமாக 3வது இடத்தில்னா எண்ணை இங்கே போட்டுட்டு நடுவில் ஒரு இடத்த விட்டுட்டு எப்படி வைக்கணும் சரியா. எண் 1 2 3வது இடத்தில் எல் இருக்குங்க சரியா. எல்லுங்கிறவங்க வந்து எம்முக்கு வலப்புறத்திலும் எண்ணின் வலப்புறமாக 3வது இடத்திலும். அப்போ எண்ணை போட்டுட்டு வலப்புறமாக 3வது இடத்துலனா எண்ணுக்கு அப்புறம் 3 இடம் 3வது இடத்துல வைக்கணும். 1 2 3 இந்த இடத்துல 3வது இடத்துல வைக்கணும் எல்லுங்கிறத சரியா. சரி, அப்போ இது வந்துட்டு சரிங்களா. எண்ணெய் வலப்புறம் 3வது இடத்தில் எல் அமர்ந்துள்ளார். சரி ஓகே, வரிசையின் ஒரு முனையில் கே உள்ளார். அது எந்த முனையும் நமக்கு தெரியாது. இவங்க அனைத்துமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணல சரியா. வரிசையில் ஒரு முனையில் கே உள்ளார். சரி, ஒரு முனையில கே இருக்கான்னு வச்சுக்கணும், சும்மா நம்ம வச்சுக்கிடுவோம். வரிசையின் ஒரு முனையில் கே உள்ளார். அடுத்து வந்து ஓ மற்றும் பிக்கு அடுத்தபடியாக கியூ அமர்ந்துள்ளார். ஓ மற்றும் பிக்கு அடுத்தபடியாக கியூ. அப்போ ஓ பி கியூ சரியா. ஓ மற்றும் பிக்கு அடுத்தபடியாக கியூ அமர்ந்துள்ளார். ஓ மற்றும் பிக்கு அடுத்தபடியாக கியூ அமர்ந்துள்ளார். கேயின் இடப்புறத்திலிருந்து 3வதாக ஓ அமர்ந்துள்ளார். கேயின் இடப்புறத்திலிருந்து 3வதாக. அப்போ 1 2 3. அப்போ கே வந்து இது கூட சேர்த்து வச்சுக்கலாம் பக்கத்துல. அப்போ என்னது, கேயின் இடப்புறமாக 3வது இடத்துல ஓ உள்ளாராம் சரிங்களா. ஓ அப்போ கேக்கு அப்புறம் 1 2 3 இடப்புறமாக 3வது இடத்துல ஓ இருக்காங்க. அப்போ இந்த நாளும் சேர்ந்து வருது, இந்த நாளும் சேர்ந்து வருது, இந்த நாளும் சேர்ந்து வருது. அப்போ 8 வருது சரிங்களா. ஓகே, இன்னும் நிமிஷம் இருக்கு. ஓவின் இடதுபுறத்தில் ஜே உடனடியாக அமைந்துள்ளார். ஓவின் இடதுபுறத்தில் ஜே உடனடியாக அமைந்துள்ளார். அப்போ ஜே இங்கே வந்துட்டாங்க சரிங்களா. ஓவின் இடதுபுறத்தில் ஜே உடனடியாக அமைந்துள்ளார் வந்துருச்சா. ஓகே, இப்போ வந்து கேக்கு இடதுபுறம் தான் இதெல்லாமே ஓ வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ கே வந்து இந்த கார்னர்ல இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கார்னர்ல இருந்துச்சுன்னா கேக்கு இடதுபுறத்துல யாரும் வர முடியாது. ஸோ அப்போ கே வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஸோ கே ஃபிக்ஸ் ஆகும்போது இந்த 4 பேர் ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. யார்ல, கேக்கு அப்புறம் இந்த ஓபி கியூ வந்துருதா. கேக்கு இடப்புறமாக 3வது இடத்துல ஓ இருக்காங்க, ஓக்கு இமிடியேட்டா ஜே இருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சரிங்களா. ஓகேவா, அப்போ இந்த 5 பேர் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா மிச்சம் 4 பேர் யாரில், அந்த 4 பேர் தான். அப்போ எண்ணு நடுவில் யார் இருக்கா, யார் எழுதவே இல்லை, ஆறுன்றதை நம்ம எழுதவே இல்லை. ஸோ இப்போ 6 எழுதிக்கலாம். அப்போ என்ஆர் எம்எல் இங்கே வந்துடும். எண்ணு 6 எம் எல் சரிங்களா. ஃபிக்ஸ் ஆகிட்டு அவ்வளோதான், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 64வது கேள்வி. வரிசையில் ஜே நடுவில் அமைந்துள்ளார். சாரி, என்னது கொஸ்டின் என்னதுன்னா, வரிசை நடுவில் அமைந்துள்ளவர் யார்? நடுவில்னா மொத்தம் 9 பேர் இருக்காங்க. ஸோ 4 நாளாக பிரிச்சிட்டோம்னா நடுவில் கிடைச்சிடலாம். 1 2 3 4 பிரிச்சிடலாம், இங்கேயும் 4 பிரிச்சிடலாம். பிரிச்சா நடுவில் யார் இருக்கா, ஜே இருக்காங்க. ஜே தான் ஆன்சர் 64க்கு, ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்து எது சரியானது? 65வது கேள்வி எது சரியானது கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜேயிலிருந்து 2 இருக்கை தள்ளி எண் அமைந்துள்ளார். ஜேயிலிருந்து 2 இருக்கை தள்ளி என்ன இருக்காரு, தள்ளி ரொம்ப தூரம் 3 இருக்கை தள்ளி இருக்காரு. ஸோ அது கிடையாது, தப்பு. வரிசையின் ஒரு முனையில் எம் உள்ளார். ஒரு முனையிலுமே எம் இல்லை, எம் வந்து நடுவில் இடையில கிடக்காரு. சரி ஓகே, அதுவும் தப்பு. அடுத்து ஆர் மற்றும் பி அருகருகே அமர்ந்துள்ளனர். ஆர் மற்றும் பி அருகருகே அமைந்துள்ளனரா? இல்லை, ஆர் இங்கே இருக்காரு, பி அங்கே இருக்காரு. இல்லை, அப்போ அதுவும் தப்பு. அடுத்து எல் மற்றும் ஓக்கு இடையே ஒரு நபர் உள்ளார். எல் மற்றும் ஓக்கு இடையே ஒரு நபர் உள்ளார். கரெக்ட் தானே? அப்போ ஆப்ஷன் டி தான். 65க்கு வந்து ஆப்ஷன் டி சரிங்களா. அதான் ஆன்சர் சரியா. ஓகே சரி, அப்போ ரீசனிங் மேக்ஸ் ரீசனிங் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் 2க்குள்ள மேக்ஸ் ரீசனிங் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, தேங்க்யூ. நல்லா படிங்க. டெஸ்ட் நல்லா டெஸ்ட்டில் வந்து மார்க், ஒவ்வொரு டெஸ்ட்டும் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க சரியா.
உங்களோட மார்க். அதே மாதிரி நான் கூகுள் ஃபார்ம் போட்டு விட்றேன் இல்லையா, அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள் சரியா. உங்கள் பேர் இருக்கும், அப்புறம் உங்கள் மார்க்கு தமிழ் எத்தனை, ஜிஎஸ்ல எத்தனை, மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து மொத்தமாக எத்தனை, அப்புறம் ஓவராலாக அவன் எத்தனை மார்க்கு, ஓகேவா. அதையுமே நீங்கள் கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க சரியா. ஓகே, தேங்க்யூ.